அவர் எப்ப சொல்றாரோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். அம்மு சொல்றது சரிதான்ப்பா. பொறுத்தது பொருத்தம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டா போதும். அப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். என்னம்மா இலை நிறைய பலகாரத்தை வச்சுட்டு சாப்பிடாம வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு நீ சொல்றது. சரி, இவளுக்காக அதையும் ஒத்துக்கிறம்மா. அட்லீஸ்ட் எனக்கு வரப்போற மாப்பிள்ள யாருன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காவது பர்மிஷன் கொடுமா? அப்பா, அவர்தான் இங்க லவ் மேட்டர் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிருக்காருல்ல. நீங்க அவரை மீட் பண்ணா சும்மாவா இருப்பீங்க? ஏதாவது கேள்வி கேட்டு விசாரிச்சா அப்புறம் அவர் கோவப்படுவாரு. அதனால தேவையில்லாத ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். அவரு கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்க விரும்பலப்பா. ஐயோ, என் பொண்ணு வெக்கப்படுறாமா? இந்த வெக்கம்லாம் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தது? இப்படி எல்லாம் நான் உன்னை பார்த்ததே கிடையாது. இரு, நீ வெக்கப்படுறத இப்ப ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்பப்ப பார்த்து ரசிக்கலாம்ல. ஐயோ அப்பா, கிண்டல் பண்ணாதீங்க. அம்மா தீபா, நீ வந்த நேரம் தாம்மா இந்த வீட்டுல ஒரு நல்லது நடந்திருக்கு. கல்யாணமே வேணான்னு சொன்ன பொண்ணு இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தாம்மா. நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதாம்மா. அம்மு கல்யாணத்தை நீ தான் முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும், சரியா? அப்பா, நான் இல்லாம அம்மு கல்யாணமா? அவ கல்யாண விசேஷம் எல்லாத்துலயும் நான் கண்டிப்பா இருப்பேன். உங்க ஆசீர்வாதத்துல அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க நிம்மதியா இருங்க. சரி, நான் வரேன்ப்பா. சரி, பார்த்து போயிட்டு வாமா. அம்மு, நான் போயிட்டு வரேன். சரிடி. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயங்க? என்னோட ஃப்ரெண்ட் அம்மு இருக்கால, அவ ஒரு லேபரை லவ் பண்றான்னு சொன்னல, அந்த காதல் சக்சஸ் ஆயிடுச்சு. அவளோட காதல் அவர் ஏத்துக்கிட்டாரு. ஓகேங்க, சந்தோஷமான விஷயம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அம்முவோட லவ் எப்படி சக்சஸ் ஆச்சுன்னு தெரியுமா? எப்படி? நேத்து நீங்க கொடுத்த லெட்டரை நான் அம்மு கிட்ட கொடுத்தேன். அவ ஆள் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேன். அவளும் அப்படியே போய் கொடுத்திருக்கா. அவர் படிச்சு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே அவ லவ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. எல்லாமே நீங்க கொடுத்த லெட்டருக்கு கிடைச்ச வெற்றி தான். ஏங்க, ஏதோ விளையாட்டா கேக்குறீங்கன்னு நினைச்சு நெட்டை பார்த்து அந்த லெட்டரை எழுதி கொடுத்தேன். அதை போய் அவங்க கிட்ட கொடுத்தீங்க. சரி விடுங்க, அந்த லெட்டரால நல்லது நடந்துருச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. பின்னாடி அம்முக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கு நாமளும் ஒரு காரணம்னு சொல்லிக்கலாம்ல. இன்னும் என்னென்ன பண்ண போறீங்களோ தெரியல. கார்த்தி, கூப்பிட்டு இருந்தா நானே கீழே வந்திருப்பேனேம்மா. ஒன்னும் இல்லப்பா, வர சண்டே உங்களோட கல்யாண நாள் வருது, ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா? தீபா, உனக்கு? எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்காத்த. எனக்கு பொக்கேஷன் மாதிரி ஒரு கணவர் கிடைச்ச நாள், அதை எப்படி நான் மறக்க முடியும்? இல்ல, கல்யாணத்துல உங்களுக்கு நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? இல்ல அத்த, கல்யாணத்துல நடந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். எனக்கு நடந்த நல்ல விஷயம் இவர் எனக்கு கணவரா கிடைச்சது மட்டும்தான். அது மட்டும்தான் நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளை நான் எப்படி தப்பா நினைச்சேன்னு தெரியல. உன் குணத்துக்கு நீ எப்பவும் ராணி மாதிரி தான் இருப்ப. உங்க கல்யாண நாள்ல உன்னை பெருமைப்படுத்துற மாதிரி நான் ஒரு விஷயம் செய்ய போறேன். என்ன அத்த? நீ எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னு வெளியில நிறைய பேர் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும் அத்த? அதெல்லாம் பொய்ன்னு ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன். உங்க கல்யாண நாள் அன்னைக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டி விருந்து வச்சு நீ தான் என் மருமகன்னு எல்லார் முன்னாடியும் பெருமையா சொல்ல போறேன்.
அப்பதான் நான் உனக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடின மாதிரி இருக்கும். அத்தை, நீங்க எந்த பாவமும் செய்யல. அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதுதான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல வரியா? தீபா, நீ இப்படி பேசுறது உன் பெருந்தன்மையை காட்டுது. நானும் என் பெருந்தன்மையை காட்ட வேண்டாமா? அதுக்கு தான் இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன். உன்னை என் மருமகன்னு நான் எல்லார் முன்னாடியும் என் வாய் வலிக்க வலிக்க சொல்லுவேன். அம்மா, இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் இப்போ சுச்சுவேஷன் சரியில்லையே. கார்த்தி, வீடுன்னா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக நல்ல காரியங்களை செய்யாம இருக்கவா முடியும்? தீபாவுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை சிறப்பா கொண்டாடினாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும், தீபாவும் சந்தோஷமா இருப்பா. சரிப்பா, ஃபேக்டரிக்கு போறவன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ போப்பா. ம், சரிங்கம்மா. அத்தை, மேடம், மேடம், சொல்லுங்க. ரம்யான்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு. என்கிட்ட கொடுங்க. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. ம். உங்ககிட்ட கொடுத்துருங்க. ஓகே, நான் கொடுத்துறேன். அம்மா, உங்களுக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு. சரி நீ போ. சரிங்கம்மா. என் ரம்யமானவளுக்கு காதலுடன் கார்த்தி. மேடம், பார்சல் கொடுத்துட்டேன் மேடம். ம், தேங்க்ஸ்ப்பா. ஓகே நான் மேடம். சொன்னபடி போய் பார்சலை கொடுத்துட்டேன். ம். தேங்க்யூ மேடம். ஹே ரம்யா, அது கார்த்தி கொடுத்த கிஃப்ட்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இது உன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசைய வளர்க்க நான் செஞ்ச ஏற்பாடு. கார்த்தி, நீங்க ரொமான்டிக்கான ஆளுன்னு உங்க கிஃப்டை பார்த்தாலே தெரியுதா?
என் பொண்ணு இப்படி சந்தோஷமா ஆடி பாடி நான் பார்த்ததே இல்லை. லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாளே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த சந்தோஷமான விஷயத்த தீபா கிட்ட ஷேர் பண்ணணும். சொல்ல அம்மு. ஏய், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? அவரு எனக்கு ஒரு gift பார்சல் அனுப்பியிருக்காரு. ஓ, அப்போ உன்னோட காதல் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சா? gift எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய், கிண்டல் பண்ணாதடி. உன்னாலதான் என் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உன் வீட்டுக்கு வர லொகேஷன் அனுப்புறியா? இதோ இப்ப அனுப்புறேன். ஹலோ, நான் லொகேஷன் அனுப்பிட்டேன். இதோ உடனே கிளம்பி வரேன். ஏங்க, ஆ வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே. ஏன், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு அம்மு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு போயிடலாம். இல்லைங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். வந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து பேசிக்கங்க. ஏங்க, ஒரு ½ வெயிட் பண்ணுங்க, அவ வந்துடுவா, பார்த்துட்டு போயிடலாம். அன்னைக்கு ஃபோன்ல பேச சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னீங்க. இப்பவும் முடியாதுன்னா எப்படி? எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க, நான் மீட் பண்ணிட்டே போகிறேன். அத்தை, என்ன தீபா? என்னோட ஃப்ரெண்டு அம்முன்னு ஒருத்தி சொன்னல, அவ இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அம்முவா? யார் அது? அன்னைக்கு நாம மார்க்கெட்டுக்கு போனப்போ உங்க சேலையில சேர் அடிச்சு நீங்க வாஷ் பண்ண போனப்ப என்னோட ஒரு ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரெண்டு தான் அத்தை. ஆமா, இப்ப ஞாபகத்துக்கு வருது. வரட்டுமா, பார்க்கலாம். யார் தீபா? உங்க ஊரு பொண்ணா? இல்ல மாமா, சின்ன வயசுல பாட்டி வீட்டுக்கு வரும்போது ஆன ஃப்ரெண்டு. ஸ்கூல் முடிச்சு மேல் படிப்புக்கு அமெரிக்காக்கு போனவ இப்பதான் திரும்ப வந்திருக்கா. இங்கே அவளோட அப்பாவோட கம்பெனியை அவ நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கம்பெனி மாதிரியே அவளோட கம்பெனியும் ரொம்ப பெருசு மாமா. சரி சரி, வரட்டும். என்னது, ரம்யா இங்க வராளா? கார்த்திக் வர இங்க இருக்கானே, அவனை ரம்யா பார்த்துட்டா பிரச்சனையாச்சே. இப்ப என்ன பண்றது? ஐஸ்வர்யாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட வேண்டியதா? சொல்லுறியா? ஏய் ஐஷு, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிப்போம் போல இருக்கு. என்ன சொல்ற ரியா? அந்த ரம்யா நம்ம வீட்டுக்கு வர போறாளாம். ஐயோ, அவ எதுக்கு வரா? எல்லாம் இந்த தீபாவை பார்க்கதான். கார்த்தி வீட்ல இருக்கானா? ஆமா, உள்ளதான் இருக்கான். அதுதானே இப்போ பிரச்சனையே. ஐயோ, அவங்க 2 பேரும் மீட் பண்ணா நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். ரியா, நீ தானே அங்க இருக்க, ஏதாவது பண்ணி அவங்க மீட் பண்ணாம பாத்துக்கோ. ஏய், என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் உனக்கே ஃபோன் பண்ணேன். இப்போ நீ என்ன பாத்துக்க சொல்ற? ஏய், அவ வீட்டுக்கே வந்துட்டா. ஏதாவது ஒண்ணு பண்ண ஐஷு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே கூடாது. அம்மு, வந்துட்டியா? வா அம்மு.
வா அம்மு. வாமா. ஹலோ ஆண்டி. இவங்க தான் என்னோட அத்தை. அத்தைன்னு சொல்றதை விட அம்மான்னு சொல்லலாம். அப்படி பாத்துப்பாங்க என்ன. அவரு என்னோட மாமா. வணக்கம் அங்கிள். அவரு என் வீட்டுக்காரோட அண்ணன் அருண். ஹாய். ஹாய். உன்னை பத்தி தீபா என்கிட்ட சொன்னா. இப்படி சின்ன வயசுலயே ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகம் பண்றது சாதாரணமான விஷயம் இல்ல. உனக்கு அது கை கூடி வந்திருக்கு. நல்லா பண்ணுமா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆண்டி. என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருமா. உங்களை மாதிரி பெரியவங்களோட பிளெஸிங்கோட நான் நிறைய அச்சீவ் பண்ணுவேன் ஆண்டி. உட்காருமா. ஆ. உன் கம்பெனி பேர் என்னம்மா? எங்க இருக்கு? ஐயோ, கார்த்திகை மட்டும் இவ பார்த்தானா அவ்வளவுதான். அது வந்து என்ன தீபா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்காம பேசிட்டு இருக்க. சாரி அம்மு, கேட்க மறந்துட்டேன். நீ என்ன சாப்பிடுற? டீ, காஃபி, ஜூஸ் ஏதாவது? எதுவும் வேண்டாம். இப்ப வரும்போது தான் காஃபி குடிச்சேன். சரி, அப்ப நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஜூஸ் குடி. இல்ல இப்பதானே வந்தேன், லேட்டா சாப்பிடுறேன். தீபா, எல்லாரையும் இன்ட்ரோ பண்ண, ஆனா அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட். ஓ, என்ன தீபா, இன்னும் விஐபி சாரை இன்ட்ரோ பண்ணவே இல்ல. யாரு? என்னோட ஹஸ்பண்ட் சொல்றியா? அவருதான் சொல்றேன். உன் கல்யாணத்துல நிறைய பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உன்னை கல்யாணம் பண்ணி வைஃபா அங்கீகாரம் கொடுத்து உன்கிட்ட பாடுற திறமை இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை பெரிய பாடகி ஆக்கணும்னு நினைக்கிற அவரு சாதாரண ஆளா? விஐபி தானே. அந்த விஐபி தான் நான் மீட் பண்ணணும்னு சொல்றேன். மேலதான் போன் பேசிட்டு இருக்காரு. இரு, நான் கூட்டிட்டு வரேன். இல்ல இரு, ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது பேசிட்டு வரட்டும், நான் வெயிட் பண்றேன். அம்மு, வர சண்டே தீபாவோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே வருது. அதை கொஞ்சம் கிராண்டா கொண்டாடலான்னு இருக்கோம். அதுக்கு நீயும் அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துடுறேன் ஆண்டி. நான் இல்லாம என் ஃப்ரெண்டு தீபா ஃபங்க்ஷனா? சண்டே டான்னு ஆஜராயிடுவேன். ஏய், வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அது இதுன்னு சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஐயோ, கார்த்திக் வர இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவானே. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியல. ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஒண்ணும் காணோம். என்ன இது அன்னோன் நம்பரா இருக்கு? ஹலோ, யார் பேசுறது? மேடம், உங்க அப்பாக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? NSS ஹாஸ்பிட்டல். சரி, நான் உடனே வரேன். என்ன அம்மு பதட்டமா இருக்க? போன்ல யார் பேசுனாங்க? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து தான் போன் வந்துச்சு. ஐயோ, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டா? என்ன இப்படி திடீர்னு சொல்ற? பெருசா எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் தெரியல, அங்க போய் பார்த்தாதான் தெரியும். சரி, நான் கிளம்புறேன் தீபா. நான் வேணா துணைக்கு வரட்டுமா? இல்ல, நானே பாத்துக்கிறேன். பாய் ஆண்டி. சரிம்மா, பார்த்து.
மார்னிங்மா மார்னிங் பாப்பா வாப்பா. உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவளோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்பதான் ஒரு ஃபோன் வந்துச்சு. அதான் அவசரமா கிளம்பி போயிட்டா. ஐயோ, எப்படி ஆச்சா? தெரியல, அவ தான் போயிருக்கா. ஃபோன் பண்ணாதான் தெரியும். ஓகே சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு சரிப்பா, வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வா. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சொல்லுங்க ஆக்சிடென்ட் மேடம். ஆகி விஸ்வநாதன்றவர் அட்மிட் ஆயிருக்காரா? என்ன பேர் சொன்னீங்க? விஸ்வநாதன். கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். இல்ல மேடம், விஸ்வநாதனுங்கிற பேர்ல யாரும் அட்மிட் ஆகல மேடம்.